தப்பா எடுத்துக்க வேண்டாம். குழப்பத்தோட இருக்கீங்களா? அது உண்மைதான். ஜெபம் செய்ய அந்த மலைக்கு நான் போறேன். என் கூட சேர்ந்து வர விருப்பமா? பகிர்ந்துக்கலாம். போலாம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உனக்கு ஏன் தூக்கம் வரல? எனக்கு பயமா இருக்கு. ஏய், நமக்கு பயமா இருக்கும்போது நாம என்ன செய்யணும்? நம்ம வசனங்களை சொல்லணும். ஆண்டவரின் வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்னுடையவர். உருவாக்கின சொல்லுகிறதாவது. இங்க வராம வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் யோவான். ரபி, யோவான் அவரோட சீஷர்களுக்கு தினமும் செய்யற ஜபத்தோட கூடுதலா ஒரு ஜபம் சொல்லி கொடுத்தாருன்னு பிலிப்பு சொன்னாரு. ஒருவேளை நீங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே? ஆமா, நீங்க தனிமையில வெளியே இருக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். மனதையும் இதயத்தையும் சரியாக்கிட்ட முதல் படியா இருக்கக்கூடியது ஜெபம் மட்டும்தான். அதுக்காக நான் அடிக்கடி போறதை நீங்க பாக்குறீங்க. தயவு செஞ்சு எங்களுக்கும் உங்களை போல ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நாம ஜெபிக்கும் போது முதல்ல பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவையும் அவருடைய மகத்துவத்தையும் ஒப்புக்கொள்றதுல உறுதியா இருக்கணும். அதனால் நீங்க இப்படி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம சொந்த சித்தம் இல்லாம தேவனுடைய சித்தத்தை செய்யறதுல உறுதியா நாம இருக்கணும். அதனால நாம சொல்றது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை விடுவியும். இங்க வாங்க 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 வாங்க, நாம ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அதுக்கப்புறம் என் கூட பேசுவீங்களா? பேசுறேன். ஜெபம் பண்ண பிறகும் கேள்வி கேட்க விரும்பினா என்ன பின்பற்றுங்க. இன்னும் நிறைய பார்ப்பீங்க.